இந்த கழுத்தப்பம் ரெசிபி நம்ம வந்து செய்கிறதுக்காக ரேசன் பச்சரிசி வந்து 1 டம்ளர் எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து அளவு தான் முக்கியம். நீங்கள் வந்து கடைகளில் வாங்கின பச்சரிசி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் எந்த பவுலில் நீங்கள் எடுக்கிறீங்களோ கரெக்டாக 1 பவுல் எடுத்துக்கோங்க. நான் வந்து டம்ளரில் 1 டம்ளர் அளவுக்கு எடுத்திருக்கேன். ஸோ இதை வந்து நல்லா 4-5 டைம் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த அரிசி முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி 2 மணி நேரத்துலேருந்து 2.5 மணி நேரம் வரைக்கும் அப்படியே விட்டுருங்க. நல்லா ஊறணும். எந்த அளவுக்கு இது ஊறுதோ அந்தளவுக்கு நமக்கு வந்து அப்போ சாஃப்டாக கிடைக்கும். நல்லா ஊறட்டும். அதுக்கப்புறம் நம்ம மாவை அரைச்சி எடுத்துக்கலாம். அரிசி வந்து நல்லா ஊறிடுச்சு. இப்போ வந்து நம்ம மாவை அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம வந்து அரிசியை மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணியாச்சு. இது கூட வந்து நான் ஒரு ஏலக்காய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு ஏலக்காய் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ஏலக்காய் ஸ்கிப் பண்ணிடுங்க. இது கூட வந்து கொஞ்சமாக வடித்து சாதம் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். மிக்சியில் அரைக்கும் போது நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கிட்டால் போதும். இப்போ வந்துட்டு நம்ம இந்த மாவை வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். மாவு வந்து நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு. மாவு வந்து எந்த அளவுக்கு நைஸாக அரைக்க முடியுமோ அரைச்சிக்கோங்க. நல்லா வந்து நைஸாக இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து நம்ம வெல்லம் வந்து கரெக்டாக எந்த டம்ளரில் அரிசி எடுத்தோமோ அதே அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கணும். மாவு அரைச்சி எடுத்தாச்சு. மாவு வந்து நல்லா இந்த அளவுக்கு வந்து நைஸாக இருக்கணும். நீங்கள் வந்து அதிகமாக குவான்டிட்டி ஆட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கிரைண்டரில் கூட போட்டு அரைச்சிக்கோங்க. நான் வந்து கொஞ்சமாக செஞ்சுருக்கிறதுனால மிக்ஸி ஜார்லேயே அரைச்சிட்டேன். ஆனால் மாவு வந்து நல்லா நைஸாக இருக்கணும். கரெக்டாக நான் சொன்ன மாதிரி அந்த பச்சரிசி அளந்த டம்ளர்லேயே வந்து 1 டம்ளர் அளவுக்கு நான் வந்து பாகு வெல்லம் எடுத்திருக்கேன். வெல்லம் வந்து சுத்தமான வெல்லமாக எடுத்துக்கோங்க. இன்றைக்கி சூப்பர் மார்க்கெட்லேயே கிடைக்கும். கரெக்டாக வந்து மெஷர்மெண்ட்டு கரெக்டாக இருக்கணும். நீங்கள் வந்து எதில் பச்சரிசி எடுக்கிறீங்களோ அதே அளவுக்கு தான் வெல்லமும் எடுத்துக்கணும். இப்போ வந்து இதில் கொஞ்சமாக நம்ம வந்து தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து நல்லா பாகாக காய்ச்சி எடுத்துக்கலாம். வந்து வெல்லம் வந்து நல்ல இந்த மாதிரி பாகாகணும். பாகாகிற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கோங்க. கம்பி பதம்லாம் வர வேண்டாம். ஒன்ஸ் வெல்லம் வந்து நல்லா மெல்ட் ஆகிடுச்சுனாலே போதும். நம்ம வந்து இறக்கிடலாம். இப்போ வந்து நம்ம வெல்லத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெல்லம் வந்து நம்ம நல்லா வந்து பாகாக காய்ச்சாச்சு. வெல்லத்தை வந்து இந்த மாவு கூட நம்ம சூட்டோடையே சேர்த்துடணும். வெல்லம் சூடாக இருக்கும்போதே நம்ம மாவு கூட சேர்த்துட்டோம் அப்படின்னா தான் மாவு வந்து செட் ஆகும். இதில் வந்துட்டு கொஞ்சமாக தேங்காய் வந்து நான் சேர்த்துருக்கேன். இதில் வந்து 2 விதமாக நான் இன்றைக்கி தேங்காய் சேர்க்குறேன். ஒன்று வந்து திருவண்ண தேங்காவை அப்படியே நான் இதில் சேர்த்துருக்கேன் இந்த மாவில். அடுத்தது பார்த்திங்கன்னா எண்ணெயில் நல்லா வறுத்து தேங்காய் சில்லு வந்து போட போகிறேன். இதில் வந்து நான் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். இந்த டிஷ்ஷுக்கு வந்து ஒன்று நெய் சேர்க்கணும், அப்படி இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் சேர்க்கணும். அப்போ தான் இது வந்து கேரளா டேஸ்ட்டில் வரும், நல்லாயிருக்கும். இதில் வந்துட்டு எண்ணெய் காஞ்சதும் தேங்காய் சில்லு வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து நல்லா சேர்த்துட்டு நல்லா வந்து பொன்னிறமாக வர வரைக்கும் நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா இது மாதிரி வறுத்து விட்டுருங்க. நல்லா பொன்னிறமாக வரணும். சிம்மில் வச்சே வறுத்துக்கோங்க. தேங்காய் வந்து நல்லா வறுபட்டுருச்சு. நல்லா கோல்டன் ப்ரௌனாக வர வரைக்கும் வறுத்துருங்க. அதுக்கப்புறமா மாவு கூட ஆட் பண்ணிக்கோங்க. சில பேர் வந்து மாவை ஊற்றிட்டு அதுக்கப்புறமா அந்த தேங்காய் போடுவாங்க. நம்ம வந்துட்டு மாவுலேயே ஆட் பண்ணிக்கிறோம். மாவில் வந்து நம்ம தேங்காய் சேர்த்தாச்சு. இப்போ வந்து 1 பிஞ்ச் அளவுக்கு நான் உப்பு சேர்க்குறேன். கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. 1 பிஞ்ச் அளவுக்கு நீங்கள் உப்பு சேர்த்தாலே போதும். இப்போ வந்து நல்லா கலந்து விட்டுருங்க. சோடாலாம் சேர்க்கக்கூடாது. நிறைய பேர் வந்து சோடாலாம் சேர்க்குறாங்க. பேக்கிங் சோடாலாம் எதுவுமே சேர்க்கவே கூடாது. நம்ம இது எப்படியே செஞ்சோன்னா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அடுப்பில் வந்து அதே பேனை வச்சாச்சு. நம்ம வந்து ஆப்பம் ஊற்றுவோம் இல்லையா, அந்த சட்டி தான் நான் வச்சுருக்கேன். ஸோ அதுலேயே வந்து கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்தாச்சு. இப்போ வந்துட்டு நம்ம இந்த மாவை வந்து 2 கரண்டி ஊற்றிக்கலாம். சில பேர் வந்து ஒன்றா கூட செய்வாங்க. நான் வந்து 2 கரண்டி ஊற்றிட்டேன். உடனே நம்ம வந்து மூடி போட்டுடணும். நம்ம வந்து மாவு ஊற்றியாச்சு. உடனே வந்து மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நம்ம வந்து வேக வச்சிடலாம். இப்போ வந்து ஒரு சைடு வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம இன்னொரு சைடு திருப்பி போட்டிருக்கோம். 2வது சைடு திருப்பி போட்டு ஒரு 2 நிமிஷம் இருந்தாலே போதும். கலத்தப்பம் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதே மாதிரியே மீதி இருக்க எல்லா மாவையும் நம்ம வந்து ஊற்றிக்கலாம். சிம்லேயே வச்சுருங்க. அடுப்பு வந்து ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம். சிம்லேயே வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு நல்லா வேகும். இது வந்து சின்ன கரண்டின்றதுனால நான் வந்து 2-3 கரண்டி மாவு வந்து சேர்த்துருக்கேன்.
கழுத்தப்பம் வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு. நம்ம பிக்கும்போது நமக்கு தெரியும் எவ்வளோ சாஃப்டாக இருந்திருக்கு பாருங்கள். ரொம்பவே சூடாக சாஃப்டாக ரெடி பண்ணியாச்சு. இது வந்து நம்ம குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வரும்போது நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. உடம்புக்கும் ரொம்ப நல்லது. பிக்கும்போது பாருங்கள் இந்த அளவுக்கு நமக்கு வந்து நூல் நூலாக வருது. இந்த மாதிரி வந்துச்சுன்னா தான் நம்ம வந்து அதை கரெக்டாக ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்றது அர்த்தம். பாருங்கள் உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் தெரியுதுன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி இருக்கணும். உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்ம தேன் அடையெல்லாம் நம்ம பிச்சோம் அப்படின்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ஷேப் இருக்குது பார்த்தீங்களா. இந்த மாதிரி இருந்தால் தான் கரெக்டாக நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கோம்னு அர்த்தம். நான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து அரிசி வெல்லம் இது எல்லாமே கரெக்டான ரேஷியோவில் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி சாஃப்டாக வரும். நிறைய பேர் வந்து சோடா சேர்த்து செய்கிறாங்க. சோடா சேர்க்காமலே நம்ம வந்து இவ்வளோ டேஸ்ட்டாக செய்யலாம். ரொம்பவே டேஸ்டியான கழுத்தப்பம் ரெடி ஆயிடுச்சு. இது போல் நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு ட்ரை பண்ணி கொடுங்க. சாயங்காலம் ஸ்கூல் விட்டு வர நேரத்தில் நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தோன்னா குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. சூடாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம அரிசி ஊற வைக்கிற டைம் மட்டும்தான். நீங்கள் மதியானமே அரிசி ஊற வச்சிட்டிங்கன்னா சாயங்காலம் இது போல் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துடலாம் இன்ஸ்டண்ட்டாக. ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு டெய்லியுமே ஒரு டிப்ஸ் வரும்.